சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாதையில தாவி ஓடுறான், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறான். சந்தன மாலை அள்ளுது மாலை வாசம் ஏறுது, என் கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது. சக்கர ஆல சொக்குது ஆல மாலை மாத்த மாம வரட்டுமா? வழியில பூத்த சாமந்தி நீயே, விழியில சேர்த்த பூங்கொத்து நீயே. அடியே அடியே பூங்கொடியே. எப்படி இருக்கு? உங்க செலக்ஷன் கூட நல்லாதே இருக்குது. அதான் எனக்கு எப்போ தெரியுமே. என்னது? இல்ல, எப்பவுமே என் செலக்ஷன் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். எம்புட்டாச்சு? இருங்க இருங்க, என்ன நீங்க எவ்வளவு நல்லா கேக்குறீங்க? பொருள் வாங்கினா பணம் கொடுத்துதானே ஆகணும். அது நீங்க வாங்கினா தானே கொடுக்கணும். நான் தானே வாங்கியிருக்கிறேன். நீங்க எங்க வாங்கிருக்கீங்க? நான் தானே இந்த வளையல செலக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்ப நான் தான் பணம் கொடுக்கணும். சும்மா விளையாடுதிய. நான் ஏன் விளையாடணும்? நீங்க தான் விளையாடுறீங்க. இந்த வளையலுக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுப்பேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆமா, நான் தான் கொடுப்பேன். ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறிய? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா இந்த வளையலுக்கு நான் தான் பணம் கொடுப்பேன். அப்ப 5 சாட்டு கொடுங்க. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? வளையல் 200 ரூபாய், 5 சாட் 50 ரூபாய், 250 ரூபாய் ஆச்சு. சரி, இந்தாங்க. இந்தாங்க இந்தாங்க 50 ரூபாய். இது எதுக்கு? சாட்டுக்கு. சாட்டுக்கு நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு சாட்டு வாங்கி கொடுக்கறேன். வாங்கிக்கோங்க. ஏங்க அதெல்லாம் வேண்டாங்க. இந்தாங்க வெச்சுக்கோங்க. சரிங்க, எனக்கு நேரமாச்சு, நான் வாரேன். விழியில சேர்த்த பூங்கொத்து யாழினி செல்லம். என்ன இவ ரொம்ப அன்பா பேசுறா? சாட் வாங்கிட்டியா? யாழினி, நீ எல்லாம் எதுக்கு எனக்கு தங்கச்சியா பிறந்தேன்னு டெய்லி 3 வேளையும் நான் யோசிப்பேன். ஏய், ஆனா இன்னைக்கு தான் அதுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். உனக்கு வெறும் சாட் மட்டும் இல்ல, ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டு நீயும் சந்தோஷமா இரு. பாய். என்னாச்சு இவனுக்கு? ஐஸ்கிரீம்ல வாங்கி தரேன்றா. எப்படியோ சாட்டோட சேர்த்து ஐஸ்கிரீமும் கிடைக்க போகுது. ஐ எம் வெரி ஹாப்பி. ஹேய், போனை கட் பண்றாடி. அவ அழகன் கூட எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் போனே அட்டென்ட் பண்ணாம கட் பண்றா.
நம்ம கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே இன்ஃபார்ம் பண்ணல. ஏய் நாமெல்லாம் வேஸ்ட்பா. கிராமத்துல இருந்து வந்து ஆனந்தி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி கமிட் ஆயிட்டா நாமளும் தான் இருக்கோமே. ஹே, என்ன ஆனந்தி இங்க இருக்க? நீ அழகன் கூட இருப்பான்னு தானே நினைச்சோம். எங்கேயும் போலையா? ஆனந்தி போயிட்டு வந்தேன்னு சொல்ற மாதிரிதான் கையிலே காதல் பரிசு இருக்கே. அட ஆமா, அழகன் கொடுத்த அதே வளையல். இது அளவா அழகா சரியா இருக்கே. அப்ப அழகனை மீட் பண்ணிட்டியா? அழகா எப்படி இருந்தா ஆனந்தி? அழகா இருந்தானா? நீ ஏன் டல்லா இருக்க? ஒருவேளை சுமாரா இருந்தானா? ஏய், அவன் பேரே அழக, அப்புறம் அழகா இல்லனா எப்படி? சரி சொல்லு சொல்லு, எங்கெல்லாம் போனீங்க? ஹாஸ்டலுக்கு அவன் தான் உன்னை டிராப் பண்ணிட்டு போனானா? ஹே, என்ன எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. கட்டும் பேத்தாதீங்க. நீங்க சொன்னது ஒண்ணு கூட நடக்கல. அப்ப வேற என்ன நடந்துச்சு? சிரிக்கிறீல்ல? சரிங்க சரிங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆசையா கிளம்பி போய் ஏமாந்து வந்தனோ அதே மாதிரிதான் ஆசாசியா கிளம்பி போய் அழகனை பார்க்காமலே வந்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு சிரிப்பா இருக்குதுல்ல? இதுல வேற என்னைய வெறுப்பேத்துறிய. அழகா இருந்தானா அங்க போனியா இங்க வந்தியான்னு எல்லாம் அந்த அழகனை சொல்லணும். என்ன சொல்ற ஆனந்தி? நிஜமாவே எதுவும் நடக்கலையா? அப்ப இந்த வளையல் அழகன் கொடுத்தது உடைஞ்சதுனால என்னைய பாக்குறதுக்கு அழகம் வரலையோன்னு நினைச்சு நானே வாங்கி போட்டுக்கிட்டேன். அச்சோ செல்லக்குட்டி, அழாத. போங்கடி. இனிமே எனக்கு வர பார்சல்ல நீங்க யாரும் திறக்க கூடாது. அம்புட்டுதான் சொல்லிவிட்டேன். ஏன் தரக்கூடாது? அன்னைக்கு அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் நீங்களே தின்னுப்புட்டிய. நேத்து வளையல் உடைஞ்சு போச்சு. என்னைய கொஞ்சமாச்சும் தனியா விடுங்க. பாவம் பாய்வ அழகா ஏன் தான் அப்படி பண்றானோ தெரியல. அவளை இதுக்கப்புறம் கிண்டல் பண்ணாதீங்க. ஏய் சல்மா, ஆனந்தி ரொம்ப சூடா இருக்கா, அவளுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. வா, நீ வந்து உட்காரு. இந்தா தண்ணி குடி.